ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க ஐயனார் துணையில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை பார்க்கலாம். நிலா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சென்னைக்குன்னு வந்த முதல் காரணமே அவங்க நல்லா படிக்கணும், அதே மாதிரி தன்னிச்சையாக செயல்படணும், அவங்களே பார்த்துக்கணும், அவங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை வரணும். இதுக்காக மட்டும்தான் அவங்க சென்னைக்கு வந்தாங்க. அதே மாதிரி நம்ம நிலாவும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எதுக்கு வந்தோங்கிறதே மறந்துட்டு அந்த வீட்டில் ஒரு பொண்ணாகவே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் வீட்டில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சோழன் வருவாங்க. நமக்கு வந்த அதே டவுட்டு அவங்களுக்கும் வந்திருக்கு. என்ன நிலா மேடம், நீங்கள் இப்படி எதுக்கு வந்தோன்னே தெரியாமல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் வாங்கணும், அதுக்கப்புறம் வேலைக்குன்னு போகணும், இது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிலா சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா நான் இப்போ கூட என் கூட படித்த ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்க தான் செஞ்சேன். அவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி சர்டிஃபிகேட் தொலைஞ்சிடுச்சுங்கிற மாதிரி ரீஅப்ளை பண்ணி அதை திருப்பி வாங்கிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு போய் எடுத்தால் தானே பிரச்சனை. அதனால் நான் நாளைக்கு திருவண்ணாமலை காலேஜுக்கு போகிறேன். போயிட்டு அங்கே போய் என்னோடய சர்டிஃபிகேட்டை நான் ரீஅப்ளை பண்ணி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழன், அப்படியா, நீங்கள் கிளம்புறீங்களா? சரி, காலையில் எத்தனை மணிக்கு கார் எடுத்துகிட்டு வரணும், எத்தனை மணிக்கு உங்களை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிடுங்க, நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிலா, ஆமாம், நீங்கள் எதுக்கு? நீங்கள் என் கூட வரவே தேவையில்ல, நான் தனியாகவே போயிட்டு தனியாகவே வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சோழனுக்கு ஷாக். நான் இல்லாமல் நீங்கள் எப்படி போவீங்க? நான் கண்டிப்பாக வருவேன், ஒத்தையிலலாம் உங்களை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நிலா சொல்கிறாங்க, நான் தனியாக தான் போவேன், ஆனதை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கு சோழனும் மைண்டுக்குள்ளே நினைக்கிறாங்க, நான் இல்லாமல் நீ எப்படி போவன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பெட் கட்டுற மாதிரி நினைக்கிறாங்க. அதே மாதிரி நைட்டு எல்லோருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சோழன் ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி நிலா நாளைக்கு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக திருவண்ணாமலைக்கு போகிறாங்க அப்படின்னு. இதை கேட்டதுமே சேரன், நாளைக்கு நீ எப்படிமா தனியாக போவ, நான் வேணும்னா வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிலா, இல்லைன்னா நான் தனியாகவே போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பல்லவா, நீ கூட போயிட்டு வரியா அப்படின்னா, இல்லைண்ணா எனக்கு எக்ஸாம் இருக்குன்னு பல்லவன் சொல்கிறாங்க. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, அண்ணா யாருமே வேணாம், நான் தனியாகவே போயிட்டு தனியாகவே வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்ம சோழனுக்கு பொறுக்காதே. உடனே சோழன் சேரன் அண்ணா கிட்ட சொல்கிறாங்க, அண்ணா நான் போயிட்டு வரேன்னு சொல்லுங்கள், என் கூட வர சொல்லுங்கள், நான் கார்லேயே போயிட்டு கார்லேயே கூட்டிகிட்டு வந்துடுவேன், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கு சேரன் அண்ணாவும், அதான் சோழன் வரானேம்மா, இவன் கூட போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம நிலா சொல்கிறாங்க, அண்ணா ஃபர்ஸ்ட்டு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க. எங்கள் வீட்லேயும் இப்படி தான், எனக்கு வெளி உலகமே தெரியாத மாதிரி ஒரு கூட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்த மாதிரி வளர்த்துட்டாங்க. எனக்கு படிப்பை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. 4 இடத்துக்கு போகும்போது என்ன பழகணும், என்ன பேசணும்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி தான் என்னை வளர்த்துருக்காங்க. ஏன் இப்போ கூட நான் சென்னைக்கு படிக்க வரேன்னு வந்தேன், ஆனால் அதுக்கு பேசிக்கான சர்டிஃபிகேட் அப்புறம் ஐடென்டி கார்டு கூட நான் எடுத்துகிட்டு வரல. இவ்வளோ தான் எனக்கு அறிவு இருக்குது. எனக்கு இப்படி தான் வளர்த்துருக்காங்க, நான் என்ன பண்ணேன்? அதனால் என்னை கொஞ்சம் தனியாக விடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. உடனே சேரன் அண்ணாவும் அவங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு, சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லை, இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க இந்த கான்வர்சேஷனை அவங்களோட அப்பாவும் வெளியிலேருந்து கேட்டுட்ருக்காங்க. எனக்கு பார்க்கும்போது அவங்களோட பேச்சு மட்டும்தான் சிடுசிடுன்னு இருக்குது, மற்றபடி நிலா மேலே அவங்களுக்கு ரொம்பவே அக்கறை இருக்குது. அவங்களும் கொஞ்சம் நிலா மேலே பாசமாக தான் இருக்கிறாங்க. சேரன் அப்பா யோசிக்கிறத பார்த்தா நாளைக்கு ஏதோ பெருசாக பிளான் பண்ணுற மாதிரி தெரியுது. அதை நாளைக்கு பார்க்கலாம். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.